வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த blouse வந்து one side வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து draw பண்ணியிருக்கேன். one side வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதில் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சட்டையோட ஃப்ரண்ட், அதாவது பட்டுப்பாவடைக்கு உள்ள சட்டையோடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ், மேங்கோ, அப்புறம் குட்டி குட்டி ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இதுதான் பாவாடை. பாவாடையோட பார்டரில் வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக போட்டுட்டு அதில் வந்து ஃப்ளவர்ஸ், லீஃபு, இப்போ மேங்கோ இருந்துச்சு. ஸோ இதே பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ்லையும் வரணுன்றதுக்காக ப்ளவுஸில் வந்து அதே டிசைனே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். கலர் பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி கலர் செக்குடு. இந்த கலரில் தான், இந்த வயலட் கலரில் தான் வந்து ப்ளவுஸ் இருந்தது. பிங்க்கு கலந்த ஒரு வயலட் கலரில், அவ்வளோதான். அதனால தான் வந்து இந்த டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ட்ரேஸிங்கும் எடுக்கலை, அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் எல்லா லைன்ஸ்க்குமே வந்து அவுட்லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மேங்கோ போர்ஷன் எல்லாத்துக்கும் ஜரியில் 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரிமைனிங் உள்ள லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து செயின் ஸ்டிச்சு, அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொடுத்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கொடிக்கு எல்லாத்துக்குமே வந்து பீட் கொடுக்குறேன். பீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு சுகர் பீட் தெரியும் இல்லையா, அதுக்கும் அடுத்த சைஸ்க்கும் அடுத்த சைஸ் இந்த பீடு. இந்த பீடோட சைஸ் வந்து 3 நம்பர் 3 பீடு. ஸோ அதை வந்து எல்லா கொடிக்குமே கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஸ்டிச்சஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து ஒவ்வொரு டிசைன் அண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே வந்து டுட்டோரியலாக போடணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் டைம் இல்லை. மேக்ஸிமம் நான் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங். லீஃப் ஃபில்லிங் நார்மலாக நம்ம த்ரெட்டில் பண்ணுவோம் இல்லையா, அதே த்ரெட் ஃபில்லிங்கே வந்து பீட்டில் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுலேயுமே வந்து ஒன் சைடு வந்து ஒரு கலர், அதாவது சுகர் பீட் ஒன் சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து வேறு கலர் பீட் வந்து நாம் யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுக்குறேன். இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கர்ட்டில் வர மாதிரி க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நாம் லீஃப் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு கீழே வந்து ஒரு லாக் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் மறுபடியும் போயிட்டு ஒரு நாட் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு நாட் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்ப பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். இதே மாற்றி மாற்றி நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது நமக்கு லீஃப் வந்து நல்லா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இதே ஸ்டிச்சே வந்து நாம் த்ரெட்டில் பண்ணுவோம், இது வந்து பீடில் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து கட் பீட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பெரிய சைஸ் பீட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நமக்கு வந்து என்ன கன்வீனியன்ட்டோ, என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃபை சுற்றிலும் உள்ள ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து 1 லைன் கொடுத்துட்டு அது மேலேயே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த லீஃப்குள்ளே வந்து ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதனால் அப்படி கொடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் டைம் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி பீட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். வேறு ஒரு டிசைனில் நாம் கட் ஒர்க் பண்ணும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பீட் வச்சே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரே மாதிரி ஒரே கலரில் பீட் வச்சு இதே மாதிரி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இதே மாதிரி வேறு வேறு கலர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நமக்கு பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம். அவ்வளோதான்.
ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த குட்டி குட்டி புட்டாஸ் வர மாதிரி, அதாவது ஃப்ளவர் புட்டாஸ் வர மாதிரி நிறைய இடத்துல ரவுண்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஃப்ளவர் புட்டா வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிச்சுமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுற லேசி டெய்ஸி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிச்சை அந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு அது முடிகிற இடத்துல வந்து நம்ம என்ன வேணாலும் மெட்டீரியல் கொடுத்து இந்த மாதிரி லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். இது வந்து இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, பால் பெரிய பீட் கொடுத்துருக்கேன். அந்த பீட் கொடுக்காமல் நாம் வெறும் நாட்டில் மட்டும் த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி கூட நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் கோல்டு கலர் பீட் ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது கலர்ஃபுல்லாக செஞ்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு பெரியவங்களுக்கு செய்கிறத விட சின்ன குழந்தைங்களுக்குங்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ அழகழகாக கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் ஃப்ளவர் போர்ஷன் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு இடையில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போர்ஷன் வர மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோ கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லையா. சில ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் பிங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணி மாற்றி அந்த ஸ்கர்ட்டில் என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஒரு லீஃப் ஃபில்லிங் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங். சில லீஃபை வந்து நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன், ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நம்பர் 3 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு கொடுத்து அதே பீட் ஃபில்லிங் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் அதே மெத்தட் தான். ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும் வேறு, அவ்வளோதான். இந்த மாதிரியும் பண்ணோம், லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீட் பீட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லீஃப் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் ரொம்ப கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் சீக்கிரமாகவே நமக்கு ஃபில்லிங் முடிஞ்சிடும், குயிக்காகவே முடிச்சிடலாம். நம்ம லீஃப்க்கு வந்து இந்த பீட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஸோ சம் லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சேம் அதே மாதிரி தான் பீட் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். சில லீஃபில் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே நான் சுகர் பீட் ஸ்டிக் பண்ணி முடித்தேன். மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் வந்து ஜஸ்ட் அப்படியே 4 லைன் மட்டும் ஜரியில் கொடுத்து இந்த டிசைன் ஃபுல்லாகவே மேங்கோ டிசைன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பீடில் ஒரு மேங்கோ டிசைன் பார்த்துருக்கோம், அதே தான். ஸோ அதனால் நான் கவர் பண்ணல வீடியோ. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பீட் அப்புறம் வந்து நம்பர் 3 பீட் அந்த மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக அடைச்சி வச்ச மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸ்டிச் பண்ணிட்டேன், நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு நீட்டாக அழகாக கிடச்சிருச்சு ப்ளவுஸு. இப்போ இந்த சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் சிம்பிளாக கொடுத்துட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம கொடுத்ததுனால ரொம்பவே நீட்டாக அழகாக வந்தது இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக பேக் சைடும் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணேன். ஹேண்டு பார்த்திங்கன்னா ஹேண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட்லேருந்து கொஞ்சம் கிளாத் வெட்டி எடுத்துகிட்டு அந்த கிளாத்லேயே வந்து ஹேண்டு வந்து இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸும் போடுவோம். ஸோ போட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and keep on watching. Thanks for supporting me. Thank you.